ஏதோ செலியா வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்துட்டான். என் வீட்டுக்கு தானே வந்திருக்கான். அவனுக்கு பெரியப்பா வீடு தானே அது. வேற எங்கேயா இருந்தா கூட தொலைகிறான்னு விட்டுருப்பேன். ஆனா உன் கூட இருக்கான் பாரு, அதான் எனக்கு அவமானமே. இப்படி ஒரு புகுந்த வீடா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா வேண்டாம் வேண்டான்னு சொல்லியே வேண்டியதெல்லாம் கறந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. இளவரசி குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் பணம் வாங்கும் போது கழுத்து போட்டான்ல, அந்த நோட் புக் எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. மறந்து ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் மேடம். சரி இரு, நான் கொண்டு வரேன். சரி மேடம். என்ன ஆறுமுகம், கீரிப்புள்ளே கடத்தரோட பார்த்தேன், ஒன்னா திருவிங்க, என்ன ஆளையே காணோம்? அதான் ஒரு மேட்டர் பேசணும் இருடான்னு சொன்னேன், சொல்லாம கொள்ளாம ஓட்டான். இது சரிப்படாத, போயிடலாம். வாடா. என்னமோ கோட்டருக்கு உசார் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்க. டேய் பேசாம வரியா? நானே மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் இந்த விஷயத்தை நான் பேசலன்னு வச்சுக்கோ, நமக்கு கேனேன்னு பட்டம் கட்டுருவானுங்க. அதுக்குதான் லைட்டா ஒரு கட்டிங் போட்டு போனா தைரியமா பேசலாம்ல. டேய் நண்டு, காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கு. இப்படிதான் நானும் கீரிப்புள்ளைய கடை பக்கம் குடிச்சிட்டு போய் விழுந்து மான மரியாதை எல்லாம் போச்சு. இப்ப நம்ம குடிச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோ, அத்தை இருக்கிறால நம்மள நாரா கிழிச்சு அதுல பூ கட்டி வித்துருவான். பாருடா, 2 பேரும் உட்கார்ந்து இருக்காளுங்க. வா இப்ப வந்து பாரு கச்சேரி, வா. சரியா? நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ பூக்காரமா, வாங்க வாங்க, வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போ. இந்த மவராசன் எந்த வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போறாரா? ஏற்கனவே கையில கிடைச்ச பூ மாலைய ஏதோ செஞ்ச ஜென்மம் தானே இது. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நேரா குரங்குன்னு சொல்லு காளி. அடி செருப்பால. யாரடா காளிங்கற? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானாடா? நீ காளி, நான் காலி. என்னது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு ஃப்ளோக்காக சொன்னேன். காளி, கண்ட குடிகாரங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வேலைய பாரு. ஐயோ சத்தியமா நாங்க குடிச்சிட்டு வரல. கவர்மெண்டே கொடச்சாஞ்சிர போகுதுப்பா. நண்டு சும்மா இருக்க மாட்டா? அத்தா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்த அத்தா நானு. காளி, இந்த அத்தை சொத்தன்னு சொந்தம் கொண்டாடிட்டு என்கிட்ட பேச வந்தா நான் காளியா மாறிடுவேன் சொல்லு. அப்போ அவங்க ராசமாவா மாறிடுவாங்களா? ஏய் சும்மா இருடா. நான் ஒன்னும் சொந்தம் கொண்டாட வரல, சொல்ல வந்ததா சொல்லிட்டு போயிடுறேன். போதும், இவன் பேச்சையும் இவன் குடும்பத்துல உள்ள பேச்சையும் கேட்டு நான் நம்பினது 7 ஜென்மத்துக்கு போதும். இந்த ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். காளி, நான் இப்ப வியாபாரம் பண்றதா வேண்டாமா? சரி அத்தா, நீ கேட்க வேணாம், நீ காது கொடுத்து கேட்க வேணாம். ஏன் குறை அந்த ஆண்டவன் கிட்ட சொல்ற? ஆண்டவா, பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு நகை நட்டு எல்லாம் சேர்த்து வச்சா, யாரோ நல்லா இருக்கணும்னு அந்த நகையெல்லாம் அடமான வச்சு கூத்தடிக்கிறாங்களே, உன் காதுல வேலையா இது? உன் காதுல வேலையா? என்ன சொல்ற? உங்க வீட்டு நகையை வச்சு ஆட்டம் போடுறாங்களாம். யாரு? யாருன்னு கேக்குறல்ல? எங்க அப்பன் தான். சண்முக எஸ்ஐ அவருக்கு பணம் நிறைய தேவைப்பட்டுச்சு, அதுக்கு அந்த நகையை வச்சு சமாளிச்சிட்டாங்க. ராசமா, இவனுக்கு சொல்றது எதையும் நம்பாத, குடிச்சு போட்டு ஏதாவது வளருவானுங்க. ஐயோ, இந்த பூ மேல சத்தியமா நாங்க குடிச்சிட்டு வரல. டேய் வெயிடா. என்னது குடிச்சிட்டு வரலையா? டேய் வாயை ஊதுடா ஊதுடா. அத்தை இந்த பார், என் காதுல விழுந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். அதுக்கப்புறம் நம்புறது நம்பாதது உன் இஷ்டம். அது எப்படி? உன் வீட்டுனாக உனக்கு தெரியாம எப்படி அவங்க வீட்டுக்கு போகும்? கையால் தான் கொண்டு போய் கொடுத்தது, அதுக்கு அந்த ஜானகியும் உடந்த. தப்பு பண்ணது அப்பனா இருந்தானே பொண்டாட்டியா இருந்தானே, தப்பு தப்பு தானே. இந்த தப்புக்கெல்லாம் என்னால உடந்தே போக முடியாத. ஆறுமுகம், உன்கிட்ட பிடிச்சது இந்த நேர்மைதான் ஆறுமுகம். இத்தனை வருஷமா குடிச்சாலும் ஒரு தடவையாவது உன் பொண்டாட்டி நகையை வித்திருக்கியா இல்ல அடமான வச்சிருக்கியா? ஏன்னா உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, நீ நல்ல புருஷனா இல்லாம இருக்கலாம், நல்ல ஒரு தகப்பன், உண்மைய சொல்லி நல்ல மனுஷனாயிட்ட. நீங்க சொல்றது எப்படி நாங்க உண்மையை நம்புறது? அது உங்க இஷ்டங்க. அதுக்காக எங்க வீட்டு முன்னாடி போய் நின்னு தெருவை கூட்டி சண்டை போட்டு நார் அடிச்சிடாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு சம்பந்தி, வயசுல மூத்தவர், நாளைக்கு தெருவுல நடமாடணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். காளி, நீ கடையை பாத்துக்க, 2ல 1 பாத்துட்டு வர. தள்ளுங்க. நண்டு, வந்த வேலை எவ்வளவு சுலபமா முடிஞ்சது பாத்தியா? ஆமா ஆறு, சரக்கு அடிக்காம கையெல்லாம் உதறுது. உங்க அத்தை கடை தானே, கலால கை வச்சிருவோமா? உதறதுக்கு கையே இருக்காது பட, கை உதறது கால் உதறது பட. என்னாச்சு சுப்பு? மேடம் வந்தாலும் என்ன மிரட்டுறா மேடம். இப்ப அங்க போக வேண்டாம் மேடம், சார் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மேடம். அது எப்படி அவன் கத்தியை காட்டி மிரட்டலாம்? வா நான் பேசுறேன். பாருங்க மேடம், பிரச்சனைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறான். மாரி வாமா, என்னம்மா அந்த பக்கம் கறி வாங்க வந்தீங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல? தெரியலையம்மா. மாரி, நீ பண்றது தப்பு.
சிட்டு பணம் எடுத்து 6 மாசமா நீ பணம் கட்டவே இல்ல. இத்தனை நாள் கேட்டப்போ ஏதோ காரணம் சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு நேர்ல வந்து கேட்டதுக்கு சுப்புவா கத்திய காட்டி மிரட்டினியாமே. இது எந்த விதத்துல நியாயம்? என்னம்மா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? பணம் வாங்கினேன்றீங்க, திருப்பி கட்டலாங்கிறீங்க, கத்தியை காட்டி மிரட்டினேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நீ கத்தியா காட்டி மிரட்டல? ஏன்பா உன்னை நான் இப்பதான் முத பாக்குறேன். சரி, இவன் இப்பதான் வரான். பணத்தை கொடு. என்னம்மா ஏதாவது கோயில் திருவிழாவா இல்ல டொனேஷனா? நீ சீட்டு வாங்கின பணம். என்னம்மா நீ என்னென்னமோ பேசுறிய? இத பாருமா, நீ ஆள் மாறி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆள் மாறி தான் போயிட்ட மாதிரி. நீ சீட்டு சேர வந்தப்போ ஓனர் சேர்த்துக்கவே வேண்டாம்னு சொன்னாரு. நான் தான் உன் கஷ்டத்தை எடுத்து சொல்லி பணம் கிடைச்சா பொழைச்சுப்பேன்னு சேர்த்து விட்டேன். என்கிட்ட இப்படி பேசுறல? சீட்டு சேர வந்தப்போ உன் நிலைமை என்ன ஞாபகம் இருக்கா? சுகாதாரத்துறையில இருந்து வந்து உன் பழைய கடையை மூடிட்டு போனப்போ பொழப்பு போச்சு, பொண்டாட்டி பிள்ளைங்களா நடுத்தருவுல நிக்கிறாங்க, அழுது புலம்பி ஆபீஸ் வாசல்ல வந்து நின்னியே. பழைய கதையெல்லாம் மறந்துட்டியா? இத பாருமா, உங்ககிட்ட நான் எந்த பணமும் வாங்கல. பணம் வாங்கலையா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த புக்ல நீ கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க. என்னம்மா பேச்சு பேசுற? எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நான் எப்படி எழுதி கொடுப்பேன்? நீ கையெழுத்து போட்டதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு மாதிரி. என் பேர்ல கையெழுத்து போட தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதா பெரிய விஷயம்? உன் கையெழுத்து தான் என்னால ப்ரூஃப் பண்ண முடியும். அப்ப ஒரு காரியம் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட் மூலமா அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கங்க. ஓஹோ, இது கோர்ட்ல செல்லாதன்னு தெரிஞ்சிட்டு தானே இப்படி பேசுற? ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க சீட்டு கம்பெனியை லைசென்ஸே வாங்காம நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அப்போ பணத்தை வாங்கினதை ஒத்துக்கிறேன். வாங்கினேன், கடையை போட்டேன், இப்ப கடை கூட நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா பணத்தை திருப்பி கட்ட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? உனக்காக பறிஞ்சு பேசின எனக்கு இது தேவைதான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற. இத பாருமா, நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு, எனக்கு வியாபாரம் கெடுது. இன்னைக்கு உன் நிலைமை மாறிடுச்சுன்னு திமிரா பேசுறல? ஓனரை டென்ஷன் படுத்த வேண்டாமே தான் நான் வசூலுக்கு வந்தேன். ஓனர் ஊர்ல இருந்து வரட்டும். இப்படி பணம் கட்டாம ஏமாத்துறவங்களை எப்படி கவனிக்கணும்னு அவருக்கு தெரியும். உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிப்பாரு. மேடம் வாங்க மேடம், இவன் ஏதாவது பண்ணிட போறான் மேடம், நம்ம போயிடலாம். இது பாரு மாதிரி, நீ பண்றது நல்லா இல்ல. டைம் வேணும்னா கேளு, குடுக்குறோம். அதை விட்டுட்டு இப்படி அராஜகம் பண்ணாத. அராஜகம் பண்றேனா? நான் அராஜகம் பண்றேனா? என்ன மிரட்டியா? இப்ப பாரு. ஐயோ, எல்லாரும் பாருங்க, கறிக்கடைக்காரனே இந்த அம்மா கத்தியால வெட்டிட்டாங்க. கொலை பண்ண பாக்குறாங்க. உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறேன். ஓடி விடுங்க. ஐயோ! என்ன பெருமாள்? வாமிச, எங்க ஆரோக்கியத்தை காணோம்? அது அவங்க ஊர்ல ஏதோ மாதா கோயில் திருவிழான்னு அவங்க ஊருக்கு போயிருக்கான். அவனுக்கு ஊர் வரவெல்லாம் இருக்கா? என்ன எப்படி கேட்ட? இல்ல, சில நேரம் நான் அந்த வீட்டுக்கு வரும்போது நீ கூட இருந்ததில்ல. ஆனா எல்லா நேரமும் ஆரோக்கியம் தானே இருப்பான். அவனே ஊருக்கு போய் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த தடவை தான் போயிருக்கான். அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குப்பா. என்ன? ஆரோக்கியத்துக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள உறவுலப்பா. அது என்னது? நீங்க வேற மதம், அவன் வேற மதம். இவ்வளவு வருஷம் ஆகியும் நீங்க 2 பேரும் அப்படியே இருக்கீங்களப்பா. மதங்கிறது என்ன? மிலிட்ரியா? புதுசா ஆளுங்களை சேர்க்கிற மாதிரி சேர்க்கறதுக்கு? எல்லாம் அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. அவங்க மதத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க புதுசா ஆளுங்களை சேர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பலகீனமா இருக்கிறவங்க தான் ஆளுங்களை சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அது சரி, இன்னைக்கு என்ன சமையல்? இனிமே நம்ம யோசிக்கணும். சரி, சாதம் மட்டும் வடி, குழம்பும் பொரியலும் என் வீட்டுல இருந்து வரும். ஏன்பா உன் சம்சாரத்துக்கு சிரமம்? அவதான்ப்பா இதை சொல்லி அமிச்சா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எப்பவும் போல நானே பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம பண்ணி கணக்கு பாப்ப. உன் தம்பி கூட மறுபடியும் சவகாசம் வச்சுக்கிட்டல்ல, அந்த காத்து வீசுது. ஆமா, எங்க உன் தம்பி பையன்? அது நம்ம சுப்பிரமணி கூட கடைக்கு போறேன்னு போயிருக்கான். அப்பனுக்கு நீ பண்ண செலவை அவன் வேலை செஞ்சு கழிக்கிறானோ? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மீச. நான் நீ போக வேண்டான்னு தான் சொன்னேன். அவன் தான் நான் சும்மா தானே இருக்கேன் பெரியப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கான். சும்மா தானப்பா நான் கேட்டேன், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டிய? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ உன் காசுக்கு ஆசைப்பட மாட்ட, அடுத்தவன் காசுக்கு நீ ஆசைப்பட போற. என்ன மீச பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? யாரையா வீட்ல? வெளிய வாயா. வாயா, வெக்கங்கட்ட மானஸ்தா, வா. என்ன சம்பந்தி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏன் இங்க நின்னு கத்துனா உன் பௌஷம் ஊரு முழுக்க தெரிஞ்சிரும் பாக்குறியா? நல்லா தெரியட்டியா? இந்த பூக்கட்டி விக்கிற பொழப்ப நார் நாரா கிழிச்சுதான் ஊர் பொழப்பே ஓடுதுன்னு இந்த தெருவு என்ன இந்த ஊருக்கே தெரியட்டியா?
ஏமா தெருவில் பேசுனா 4 பேர் பாப்பாங்க, உள்ள வந்து பேசுவாமா. 400 பேர் பாக்கட்டியா, அதனாலதான் இங்க இருந்து கத்துறேன். இந்த பொட்டை கோழி இப்படி எல்லாம் கூவினாச்சும் விடியாதான்னு பாக்குறேன். ஆரம்பம் அவள நடுவுல வச்சு அசிங்கமா பேசுறான்னு சொன்னீங்க, இப்ப அதை விட நீ அசிங்கமா பேசுறியம்மா. குடிகாரம் பண்றதும் நான் பண்றதும் ஒன்னாயா? குடிமொழிக்கு போயிடுச்சு, பதறி போய் வந்திருக்க. யோ எங்கயா அவன்? நீ இந்த கறி சோறு போட்டு வளர்க்கறியே ஒரு அரிசி மூட்டை, அதான்யா உன் செல்ல பிள்ளை. எங்கயா அவன்? கூப்பிட அவன. அவன் வெளியே போயிருக்கான். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாம போனது எனக்கு தாயா. குண்டுமணியா சேர்த்து வச்ச நகைகளை அப்பனும் பிள்ளையுமா சேர்த்து அட்வைஸ் பண்ணீங்களே, அது தெரியாம போனது எனக்கு தாயா. என்னம்மா சொல்றீங்க? திரும்ப திரும்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சு என் வயிற்றுல கொட்டிக்காத. உன் பிள்ளைய போலீஸ்காரனுக்கு காசு வேணும்னா ரோடா போய் பிச்சை எடுக்க வேண்டியது தானே? அதுக்குதான் தடி தடியா பெத்து வச்சிருக்கியே, எதுக்கே என் வீட்டு நகை வந்து கொள்ள அடிக்கிற? ஏமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு? இவ்வளவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என் மூஞ்சியை பார்த்து பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷனை பறி கொடுத்துட்டு அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் ஒத்த ஆள நின்னு வளர்த்திருக்கிறையா? எதுக்கு? என் பிள்ளைங்க 2ம் நல்லா வாழணுங்கிறதுக்காக. அதுல ஒன்ன ஓ வீட்டுக்கு வாழ அனுப்பிச்சா அத வாழா வெட்டியாக்கி துரத்தி, அது மட்டும் பண்ணது இல்லாம அது மனச கரைச்சி என் வீட்டு நகையை வாங்கி கொள்ள அடிச்சிருக்கியே, எல்லாம் ஒரு ஆம்பளையா? நாங்களாம் ஒன்னும் அவகிட்ட நகையை கேட்கலம்மா. யோ பணங்காசு இல்லைன்னாலும் மானத்தோட வாழணையா, அவன் தான் மனுஷன். அடுத்தவங்க காசை திருடி உன் மகன் ஆளாக்கணும் நினைக்கிறியே, உன் புள்ள போலீஸ்காரனாவா? கொள்ளக்காரதாயா ஆவான் மண்ணா கட்டி. வாங்கத்தான் வந்திருக்கேன். முதல்ல உங்க மானத்தை, அதுக்கப்புறம் எங்க வீட்டு நகையை பதுக்கி வச்சிருக்கீங்கல்ல அதையும். நகையா? நீ உங்க அப்படியே தூக்கி முழுகிறவனாச்சே, உனக்கு நகையை பத்தி ஒண்ணுமே தெரியாதுதான். குழந்தைக்காக சட்டத்தன்மணி வாங்கி கொடுக்கும் போதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போதும் நீ என்னமோ அந்த குழந்தை மேல பாசத்தை கொட்டுறேன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்பதானே தெரியுது பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து தூண்டில் போட்டிருக்கீங்க. என்ன எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாமே. நீ யாருடா கூட்டு கலவானே? உனக்கு இதுல எவ்வளவு பங்கு? நகை வித்த பணம் மொத்தமோ உங்க அப்பாவோட தான் போய் சேர்ந்திருக்கோம். விட மாட்டேன்டா, உங்க ஒருத்தரி விட மாட்டேன். என்னடா இவ பொம்பளை தானே, தூக்கி போட்டு மிதிச்சிடலான்னு பாத்தீங்களா? ஐயோ ஏமா ஏயா இவ்வளவு நேரம் கத்துறனே, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறியா? எங்க வீட்டு நகையில தங்கப்பல்லு கட்டிக்கிட்டியா? வாயை திறந்தா தெரிஞ்சிரும்னு மூடிக்கிட்டியா? எங்கம்மா பேச விட்ட? நீ அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் பேசாத நீ தான் நம்ம வாயடிச்ச. ஆமாயா, நான் தான் வாய் அடிச்சேன். மானம் வெக்கம் ரோசம் சூடு சொல்ற உள்ளவன், தப்பே செய்யாதவன் என் வாய் அடைச்சிருக்கணும். இவன் தப்பு செஞ்சவன், அதான் என் வாய்க்கு அடங்குறான். இங்க பாருங்க, மரியாதை பேச கத்துக்கோங்க. அடிச்சேருப்பால நீ யாரா இருக்கு மரியாதையை பத்தி கத்து கொடுக்கறது? மானத்தோட வாழறது மரியாதையோட வாழறதுன்னா என்னன்னு நிக்கிற உன் பெரியப்ப அவனுக்கு கத்து கொடுறா. கொள்ளடிக்கிறவனுக்கு எதுக்குடா மரியாதை கொடுக்கணும்? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நகையை யாரும் எடுக்கல. பின்ன நகையா தேடி உன் விலாசம் கண்டுபிடிச்சு வந்ததுன்னு சொல்றியா? பூ விக்கிறவனுக்கே பூ வைக்கிறியா? நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், எத்தனை பேருக்கு முழமா அளந்து கொடுத்திருப்பேன். என்கிட்டயே வா. ஏயா இவ்ளோ பேசுறேன்னு இந்தாடி உன் நகைன்னு என் மூஞ்சல விட்டேறி உனக்கு தெரியுதா? எப்படியா தெரியும்? நீதான் ஆம்பளையாச்சே. பொம்பளைகள்ட்ட புடிக்கி திங்கிறது ஆம்பளோட வேலை. என் வேதனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு நீ பொண்ணா பிறந்திருக்கணும், இல்ல 2 பொம்பளை பிள்ளையாச்சும் பெற்றிருக்கணும். உனக்குதான் 2மே இல்லையே. ஒரு பொம்பளை கூடயாச்சும் வாழ்ந்திருக்கணும். ஐயா நீயே வாழறேன்னு சொன்னாலும் உன் கூட வாழறதுக்கு எவளுக்கு என் மனசு வரும்? எவளுக்கோ இந்த கொடுமையை செய்யற நீ அவளுக்கு என்ன கொடுமை செஞ்சியோ அதான் அவ போயிட்டா. அவ மானஸ்தியா? உன் கூட வாழ்ந்த மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிறத விட போய் சேர்றது எவ்வளவோ மேல்னு அவ போயிட்டா. ஆஹா, இப்படி எல்லாம் ஆக்ட் கொடுத்துட்டா நான் அப்படியே போயிடுவேன் பாத்தியா? நகை கிடைக்கிற வரைக்கும் உங்க ஒவ்வொருத்தரையும் தரத்துவேன். போது நிறுத்துமா. உன் நகையை மோசடி பண்றதுக்கு இங்க மோசமானவங்க யாரும் இல்ல. நீதான் கொடுத்து அனுப்புறன்னு மக கைல்வி தான் கொண்டு வந்து கொடுத்தது. இது என்ன புது கதையா இருக்கு? கதை இல்ல, இதான் உண்மை. பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டு நீயும் மூத்த பொண்ணு நகை கொடுத்து அனுப்புனதா சொல்லித்தான் கைல்விலியை கொண்டு வந்து கொடுத்தது. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். நம்பினா நம்பி நம்பாட்டி போனப்போ தெருவில் நின்று சமமா சண்டை போறதுக்கு நாங்க யாரும் தயாரா இல்ல. பழிய தூக்கி என் பொண்ணு மேல போடுறியா? பழிய போடுறனா பாவத்தை போடுறானே உன் வீட்டுக்கு போய் கைல்விலியை கேட்டு பாரு. வரையா? இப்ப வர போய் நல்லா கேளு. ஐயோ
சார் கை வலி தாங்கல சார், என்ன எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க சார். அனுபவிடா, கறிக்கடைக்காரனுக்கு வலினா என்னன்னு தெரியணும்ல. என்ன சார், ஒரு பொம்பளை என் கைய கிழிச்சிருச்சுன்னு இங்க வந்து காட்டு கத்துற, என்ன நிக்க வச்சு தத்துவம் பேசிட்டு இருக்கீங்களா சார்? கை வலிக்குது சார். வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயா, இங்கேயே வந்த? ஆஸ்பத்திரி போயிட்டு அட்டாக் பண்ணவங்கள பத்தி எப்படி சார் புகார் கொடுக்க முடியும்? நீ கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்குனே வெட்டிட்டு வந்தனாச்சே, சொல்லு நீ எதை வெட்டிக்கிட்ட? நானே வெட்டிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா சார்? எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா அந்த பொண்ணு தான் சார் வெட்டுச்சு. டேய், தாடா வெட்டிக்கிறதுக்கு அடுத்தவங்க வெட்டுறதுக்கு வித்தியாசம் தெரியாமல அங்க உட்கார்ந்திருக்கோம். சார் மெய்யாலுமே அந்த பொண்ணு தான் சார் வெட்டுச்சு. டேய், நான் ஒரு வெட்டு வெட்டுறேன், நீயும் வெட்டு பார்க்கலாமா? சார் கிரைம் நாக்கு என்னன்னு தெரிஞ்சவனாலதான் நல்ல போலீஸா இருக்க முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வந்துட்டல, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆள் அனுப்பிச்சிருக்கேன், வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சு முடிவு பண்ணிப்போம். என்னடா என்ன? சார் கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நீயா வெட்டிக்கிட்டது தெரிஞ்சு போச்சுனா இங்க வந்துட்டல, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். நீ என்ன சொன்னியோ கடைசி வரைக்கும் அதைத்தான் சொல்லணும். அந்த பொண்ணுதான் வெட்டினா, அந்த பொண்ணுதான் வெட்டினான்னு மாத்தி சொன்ன கேஸ் உல்டா ஆயிடும். சரிங்க சார். காலையில இருந்து உள்ளங்க அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அந்த டைம்ல வந்தவனாச்சே நீ சும்மா விட்டுருவானா? போடா போய் உட்காரு. சார் ஏய் போய் உட்காரு. வந்துட்டான். சார் இளவரசி இவங்கதான். இவங்க தானே அது? அவனை வெட்டினவங்க இவங்க தான் சார். டேய் சார் இவங்க தான் வெட்டினாங்களா? ஆமா சார். ஏமா நீ வெட்டின? சார் நான் வெட்டல சார். 6 மாசமா சீட்டு போட்டுட்டு பணமே கட்டல சார். போய் கேட்டதுக்கு நான் சீட்டே போடல, பணமே வாங்கலன்னு போய் சொன்னா சார். ஓனர் வந்து உன்னை கேக்குற முறையில கேட்பாருன்னு சொன்னதுக்கு கத்தி எடுத்து அவனே வெட்டிட்டான் சார். அது என்னமா கேக்குற முறை? ஆளை வச்சு அடிக்கிறதா? அப்போ நீ அவனை மிரட்டி இருக்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் பயமுறுத்தினாதான் சார் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. இவன் யாரு? உன் அடியாளா? அடியாள வச்சு மிரட்டி இருக்க. சார் நாங்க யாரையும் மிரட்டல சார், அவன் தான் எங்களை மிரட்டினான். ஆனா அவனுக்கு தானே காயம்பட்டிருக்கு, கோர்ட்ல அவன் சொல்றதானே கேட்பாங்க. சார் அவனாவே கேச்சுக்கிட்டான் சார். இதெல்லாம் எடுபடாதுமா, எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நிறுத்தி தான் ஆகணும். சார் சார் அதெல்லாம் வேண்டாம் சார், இன்னும் 3 நாள்ல கல்யாணம் சார், தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும் சார். 3 நாள்ல கல்யாணமா? லாக்கப்போ கோர்ட்டுன்னு போனா கல்யாணமே நின்றுமே. ஆமா சார். ஆஹா, நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. உங்க ஆளுங்க யாரையா வர சொல்லிருக்கியாமா? சொல்லிருக்கேன் சார், அப்பா வந்துருவாரு. வரட்டும் வரட்டும், நீ அப்படி போய் உட்காரு. டேய் வெளிய இருக்க டீக்கல்ல 8 டீயும் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா போ. ஏய் நீ என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? என்ன ஆறுமுகம் திண்ணில உட்கார வச்சுட்ட? இந்த கிழவி போயிருக்கால, வரட்டும் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம். என்னடா எப்படி நாருது? ஐயோ மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? பாப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். உங்களை பார்த்துட்டா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? நீங்க வாங்க மாமா, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, வரும்போது வரட்டும், நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாத்தடிதடா. என்ன ஆறுமுகம், எப்பவும் மாமியார் வீட்டுல கழுவி ஊத்திட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் அதை பாக்குறேன். வாய மூடுற, தெரியாம ஊத்திருக்கோம். ஏன் தெரிஞ்சுதான் ஊத்துட்டோம், உன் குழந்தையாச்சே. பொண்டாட்டிக்கே வழிய காணோம், இதுல இது வேறையா? இது மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கதை கந்தல். என்னடா இந்த பூக்காரி போனவ திரும்ப ஆளே காணுமே. இங்க வா. ஆறுமுகம் மாமா எதுக்கு வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? பிள்ளை மேல அவருக்கு என்ன அப்படி திடீர் பாசம்? ரோட்ல ஏதோ சுத்திட்டு வந்துட்டு இருக்கு, நமக்கு இது கிடையாதுலாம். அக்கா, மாமா இப்போ குடிக்காம இருக்காரு போல இருக்கு. இந்த நேரத்துல அவரை கூப்பிட்டு புத்திமதி சொன்னா புரிஞ்சுப்பாருல. உங்க மாமா இன்னைக்குதான் குடிக்கல, இத்தனை நாள் குடிச்சதெல்லாம் தெரியறதுக்கே இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் புத்திமதி சொன்னாதான் அது மண்டையிலே ஏறும். ஷாமிலி, ஷாமிலி, எதுக்கு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? சாப்பிடவா? அது
அவங்க அப்பாவை பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. இவ பயம் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்குதான் அவர்கிட்ட பேச முடியும். நீங்க 2 பேரும் ஒன்னானாதான் எனக்கு ஒரு வழி பிறக்கணும்னு இருக்கு. அதுக்கு யாரையோ தாஜா பண்ண வேண்டியிருக்கு. ஷாமிலி, எதுக்கு சொல்ல அப்பா பார்த்து பயப்படுற? வெளியே வா. எங்க அப்பா உன் மாமியார் இன்னும் காணோம். பக்கத்து தெருவுல தோஸ்து வீட்ல பிரச்சனை, அதையாவது போய் வேடிக்கை பாப்பேன். டேய், கழுவி வருதுடா. பிரச்சனை இனிமேதான் களை கட்ட போகுது. ஏ கயல், நகை எங்கடி? என்ன கேட்டா? வெப்சைட்ல தேடு. ஏய், இந்த தேடுறதெல்லாம் வேண்டாம், போய் நகையை கொண்டு வா. அது நீ மறதியா எங்கயாவது வச்சிருப்ப. எங்க வச்சது, அதை கொண்டு போய் எங்க தார வாத்தது, எல்லா கதையும் எனக்கு தெரியும். மரியாதையா உண்மை ஒத்துக்க. ஒத்துக்கிறது நல்லது. சொல்லுடி. எனக்கு தெரியாது. மரியாதையா கேட்கும் போதே ஒழுங்கா ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. எனக்கு தெரியாது. கரண்டிய பழுக்க காய்ச்சி கையில சூட வச்சிருவேன். இந்த கைதான நகையை திருடி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தது. அம்மா சொல்றத கேளுமா. என்ன நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? என்ன நெஞ்சழுத்தம் பாத்தியா? நீ அவளை சப்போர்ட் பண்றியா? பின்ன பெத்த பொண்ணுக்கு சூடு வைக்கிறேன்னு சொல்றியே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவ கைய கால உடைக்கணும் போல இருக்கு. ஏன் ஓடிய? யார் வேணான்னு சொன்னது? பாத்தியா பாத்தியா, பண்ணது தப்புதான் சொல்ல வாய் வருதா? என்கிட்ட ஏண்டி மல்லு கட்டுற? ஏமா, நான் தப்பு செஞ்சதுக்கு சூடு வைக்கிறேன்னு சொல்றியே, நீ செய்யற தப்புக்கெல்லாம் யார் சூடு வைக்கிறது? உன்னை பெத்ததை தவிர நான் என்னடி தப்பு பண்ண? அதுக்கு தான் எனக்கு நீ சூடு வைக்க வேண்டாம், நெருப்பு வச்சிரு. அம்மா, என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்த அந்த குடும்பத்துல உள்ள முகத்திலேயே விழிக்க கூடாதுன்னு வைராக்கியம் மறந்தண்டி. தேடி போக வச்சிட்டியே. உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? கையில் வாய் மூடு. நீ ஏண்டி பேச மாட்ட? உன் அக்கா வாழ்க்கை நாசமா போச்சு, அது உனக்கு பெருசா தெரியல. அவனுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஏமா, ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நீ சம்பாதிச்சதை கொண்டு போய் அங்க குடுறி, ஆனா நான் சம்பாதிச்சதை கொடுக்க நீ யாரு? ஏமா, நீ சம்பாதிச்சதெல்லாம் நீ ஏவா போட்டு மினுக்க போற? எல்லாம் எங்களுக்கு தானே. அவங்களுக்கு பணம் கிடைச்சோனே திருப்பி கொடுக்க போறாங்க. பொம்பளை சம்பாத்தியத்தை புடுங்கி பொழைக்கிற அந்த கேடு கட்டவனுங்க மூட்டி கொடுப்பானுங்களா? அந்த வீட்டுக்கு போன எதிரி நல்லா இருந்துச்சு. ஏமா, இப்படி சபிச்சுக்கிட்டே இருந்தா யார் தான் நல்லா இருக்க முடியும்? ஏ சாபத்துக்கே அந்த குடும்பம் நாசமா போகுதுனாலே அது எவ்வளவு பட்டமான குடும்பம் தெரியுதுல்ல? ஆமா, நாம மட்டும் நல்லா வாழ்ந்துட்டோம். இது என்ன அரண்மனையா? இது யார் கொடுத்த சாபமோ? எனக்கு இது தேவைதாண்டி. 2வது பொம்பளை பிள்ளைய பிறந்தப்போ நெல்லோ கொள்ளோ கொடுத்து கொன்னுடுன்னு ஊர்க்காரங்க சொன்னப்போ உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான். மானத்தோட 2 பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்கி ஊர்வாயர் அகப்படாம வாழ வைக்கிறதுக்காக படாத பாடு படுறேன் பாரு. எனக்கு இது தேவைதான். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா என்னமோ அந்த மனுஷன் அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாரு. அந்த மனுஷன் மட்டும் இப்ப உயிரோட இருந்தார்னா இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு செத்தே போயிருப்பாரு. அம்மா, கொடுத்தது கொடுத்தாச்சு. அந்த நகை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிடலாம். நான் கொடுக்க சொன்னேன், நகைகளை கொண்டு போய் கொடுத்தால. ஏண்டி, நானா கொடுக்க சொன்னேன்? அப்படி கேளுங்க அத்தை. நீங்க எப்படியே விட்டீங்கன்னா உங்களை கொண்டு வந்து நடுத்தரல விட்டுருவாங்க. இதுதான் சாக்குன்னு உள்ள வந்துட்டியா? வெளிய போ. என்னத்த எப்படி பேசுறீங்க? இந்த விஷயத்தை உங்க காதுக்கு கொண்டு வந்ததே நான் தான். நான் நினைச்சிருந்தா அமுக்கமா இருந்திருக்கலாமே. ஏன் சொல்றேன்னா, இந்த நகையெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்ல. சொல்லிட்டேல, வெளிய போ. அத்தை, போ வெளியே. என்னப்பா, என்னாச்சு? வா. கயல், வாடி போலாம். நான் எங்கேயும் வரல. இதப்பா, நீ அங்க வந்து அந்த மகராஜன் எதிர்க்க நகைய நான் கொடுத்தரப்பலன்னு சொல்லல, இந்த பச்சை புள்ள பாக்க உத்தரத்தை தொங்குவேன். அம்மா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அப்ப அவளை வர சொல்லு. பிரச்சனை பெருசுப்படுத்தாதம்மா, இதோட விட்டுரு. நீ சும்மாரு. கயல், வாடி போலாம். வந்து தொலைற. இந்தப்பா. யாரை பார்க்கணும்? எஸ்ஐ பார்க்கணும். போங்க. என்ன விஷயம் சார்? இங்க இளவரசி. இளவரசி யாரு? என்னோட அப்பா சார். வணக்கங்க. இளவரசி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சார், அந்த ராஸ்கல் அனாவசியமா போய் சொல்றான் சார். அவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உங்களுக்கே உண்மை புரியும் சார். நீ என்ன எனக்கு மேலதிகாரியா? இல்லை சார், நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ள.
அப்போ உனக்கு மனமேடையில தானே வேலை. இங்க என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணிருக்காங்க, கொலை முயற்சி. சார் சின்ன காயத்துக்கு போய் கொலை முயற்சி சொல்றீங்க சார். வெட்டும் போது ஒதுங்கிட்டதால சின்ன காயம், இல்லன்னா ஐபிசி 307. இதுக்கு மோட்டிவேஷன் இருக்கு, சாட்சியம் இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும்னு இருந்தேன். இந்த பொண்ணை லாக்அப்ல வைங்க. அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணம் வச்சிருக்கிறவங்க கொலை செய்தாலும் கொலை செய்ய முயற்சி பண்ணாலும் தப்பு இல்லைன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. அவ வாழ வேண்டிய பொண்ணு. அப்ப அவன் சாக வேண்டியவனா? தம்பி, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்தினேன்னு எனக்கு புரியல. உனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்து அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா நீ என்னப்பா செய்வ? பெண் பாவம் பொல்லாது. தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்க. அதான் நடந்த உண்மையெல்லாம் சார்கிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் உங்ககிட்ட வேற என்ன தனியா சொல்ல வேண்டியிருக்கு? நான் உன் காலில் விழுந்து கேட்கிறேன்ப்பா. என்னப்பா அது? அவ கால விழுந்து அசிங்கப்பட்டுதான் எனக்கு விடுதலை கிடைக்கணும்னா நான் பேசாம ஜெயில இருந்துக்கிறேன்ப்பா. இவ குடும்பம் நடுத்தருவுல வந்துடக்கூடாது. நான் பண்ண உதவிக்கு இதை நான் தண்டனை எடுத்துக்கிறேன். இங்க என்ன டிராமாவா நடக்குது? இங்க பாருங்க பெரியவரே, நீங்க சொல்ல வேண்டியதை கோர்ட்ல சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் இருங்க, நான் பேசுறேன். சார் 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 என்னையா? சார் நீங்க நினைச்ச அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம் சார். ஹலோ, இங்க என்ன கட்ட பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்க? விசாரிக்கிறது மட்டும்தான் என் வேலை, முடிவெடுக்கிறது கோர்ட்டு. சார் இளவரசி ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். விஷயம் வெளியே தெரிஞ்சா அது வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார் அவங்க வெட்டவே இல்லைன்னு சொல்றாங்களே சார். அவ தான் வெட்டினானு அவன் சொல்றானே. டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. சரி சார், அப்ப நான் வக்கீல பாத்துக்கிறேன். கூப்பிடு, கேஸ நடத்து. அது உங்க உரிமை. எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் பண்ணி கோர்ட்ல நிறுத்த வேண்டியது என்னோட கடமை. நல்ல வக்கீல வச்சு கேஸ உடைச்சு 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுங்க. நானா வேணாம்னு சொல்றேன். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். தயவு பண்ண வேண்டியவன் முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கானே. சார் நீங்க சொன்னா அவன் கேட்பான் சார். நான் எதுக்கு சொல்லணும்? இதான் எனக்கு வேலையா? வேணும்னா அவன்கிட்ட போய் நீ கெஞ்சு 1 லட்சமா 2 லட்சமா கேட்பான், அள்ளி கொடு. என்னமா நடக்குது சார்? அவனுக்குலாம் இருக்கு சார். உங்களுக்கு வேணா பண்ணிடலாம் சார். என்ன பண்ணுவ? நீங்க சொல்லுங்க சார். காசை வாங்கி வேலையை முடிக்கிறதெல்லாம் நமக்கு ஆகாது. முதல்ல அவன் வாய் அடைக்கணும். லைசன்ஸ் இல்ல, சீட்டு கம்பெனி, வெட்டுக்காயம், 3 நல்ல கல்யாணம். அதுக்கு தான் கேக்குறேன். ஒரு 10 ரூபா கூட முடிச்சிடலாம். 10,000 சார்? கல்யாண செலவு கடன் வாங்கி தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சேர்த்து வாங்க, உனக்கு தானே வேலையாகணும். சார் கொடுக்கறதுக்கு இடமே இல்லைங்கிற அளவுக்கு வாங்கியாச்சு சார். சார் ஒரு 4 ரூபா முடிச்சுக்கலாம் சார். என்னையா பிச்சையா போடுற? சார் இருந்தா கொடுக்கறதுக்கு என்ன சார்? சரி, ஒரு 8 ரூபா கொடுத்துரு. சார் உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். 5 வேணா முடிச்சுக்கலாம். 5 ரூபாயா? 5 ரூபா ஓகே பண்ணுங்க சார். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். சரி முடிச்சு வா, போ சீக்கிரம் வா. ஆமா, பணம் கொடுத்தா கேஸ் ஒன்றும் இல்லாம பண்ணிடலாங்கிறாரு. எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு? 25,000 ரூபா கேட்கிறாரு. அப்பல அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இல்ல மாமா, அவர்கிட்ட பேசி 10,000 ரூபா சம்மதிக்க வச்சிருக்கேன். ஆனா அதுக்கும் கீழே இறங்கி வர மாட்டேங்கிறாரு. அந்த பணம் கூட இப்ப என்கிட்ட இல்லையே. புரியுது மாமா, என்கிட்ட பணம் இருக்கு. என்ன என்னோட ஆபீஸ் பணமா இருக்கேன்னு யோசிக்கிறேன். நாளைக்கு ஆபீஸ் அக்கௌண்ட்ல கட்டணும். மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த பணத்தை கொடுத்து உதவினீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். கல்யாண செலவுக்குன்னு வச்சிருக்கேன், அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்றேன். என்ன மாமா இது? என்ன போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கொடுன்னா கொடுத்துட போறேன். என்ன ஆபீஸ் பணங்கிறனால தான் யோசிக்கிறேன். இல்லாட்டி என் ஒய்ஃப் சேம் யாருக்கு மாமா செய்ய போறேன்? இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன், அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. கடமை தான், அதை நான் திருப்பி கொடுத்துறேன். ஆபீஸ் பணங்கிறனால தான். மாப்பிள்ள, நீங்க தெய்வம். என்ன மாமா இது?
நீங்க போய் பெரிய வார்த்தையில பேசிட்டு நான் பாத்துக்கிறேன் மாமா. தைரியமா இருங்க. ஒரு நிமிஷம் இளவரசி. சார் இந்தாங்க சார். சரி வாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உங்க பொண்ணையும் கூட்டு போங்க. டேய் போட. டேய் மாதிரி இங்க வா. சார் என்னடா சீட்டு பணம் கேட்க வந்த பொண்ணா கைய பிடிச்சு இழுத்தியாம? சார் நானா? அவ பாதுகாப்புக்காக தான் உன்னை வெட்டினு சொல்றா. என்ன சார் இது, கேஸையே மாத்திட்டீங்க. என்னடா சவுண்ட் குடுக்குற? எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். போ போ, நிக்காத. பெரியப்பா டீ சாப்பிடுங்க பெரியப்பா. எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. அந்த அம்மா வாய்க்கு வந்தபடி பேசினாங்கிறதுக்காக நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்காந்தா எப்படி பெரியப்பா? அந்த அம்மா இடத்துல ஒரு ஆம்பளை இருந்திருந்தான்னா பேசியிருக்க மாட்டான். செருப்பாலே என்ன அடிச்சிருப்பான். அவங்க அடிக்கிறத பார்த்துட்டு நாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கோமா? சும்மா தான் இருக்கணும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும் போது மற்றவங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். யாராவது குறுக்க வந்தா அவங்களுக்கு சேர்த்தா அந்த உதவலும். நீ என்ன பெருமாள் தப்பு பண்ண? தப்பை தவிர வேற என்ன செஞ்சிருக்கேன்? மூத்தமாக குடிகாரனா பொறுக்கித்தனமா தெரியுறான். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா போகுன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சனே, அதுக்கு பேர் என்னவா? நல்லது நடக்கணும்னு நினைச்சோம், நடக்கல. நீ வேணும்னப்பா பண்ண. என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பே இல்லை. ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் பையன் தெரிஞ்சிட்டானா சரி, ஒருவேளை திருநாம அவன் காலத்துக்கும் குடிகாரனாவே இருந்துட்டானா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? அந்த குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும்? இதெல்லாம் நான் யோசிக்கலையே. இது நான் செஞ்ச தப்பு தானே. அந்த அம்மா வந்து தெருவில் நின்று கத்தும்போது உடம்பெல்லாம் கூசி குறுகிச்சு. அன்னைக்கு அந்த நகையை கை நீட்டி வாங்கும்போது கூசி நின்று இருந்தேன்னா இன்னைக்கு இந்த அவமானம் எனக்கு ஏற்பட்டிருக்குமா? அந்த தப்பு எங்களையும் தானப்பா சேரும். நாங்க தானே வாங்குன்னு கட்டாயப்படுத்தணும். அந்த தப்பு எப்படிப்பா ஒண்ணுதாகும்? சொல்லு. உன் ஃப்ரெண்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சியே, அதே மாதிரி நான் என் மருமக குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்க கூடாது. அப்படி நினைச்சிருந்தா நீங்க எல்லாம் எவ்வளவுதான் வற்புறுத்தி இருந்தாலும் நான் என் ரெண்டு கையும் இருக்க கட்டிக்கிட்டுல உட்கார்ந்து இருந்திருக்கணும். என் பையன் போலீஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேனப்பா. அடுத்தவங்க நலனை நினைக்காத நான் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சும்மா நல்லவ மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திட்டு இருக்கேன். பெரியப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. கையில் தானே நகையை கொண்டு வந்து கொடுத்தா, அவ அம்மாக்கு தெரியாம எப்படி நகையை கொண்டு வந்திருக்க முடியும்? அன்னைக்கு அறகுற மனசோட அந்த அம்மா நகையை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி இந்த வீட்டுல வந்து கத்துது. பாருங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. ஒருவேளை விஷயம் அந்த அம்மாக்கு தெரியாம நடந்திருந்தா நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. யோ பெரிய மனுஷா வெளிய வாயா. ஏய் வெளிய வாங்கயா. பாத்தியாப்பா அந்த பொம்பளை வந்துட்டா. அப்பா நீங்க இங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். ஏன்பா அந்த அம்மா என்ன திருடன் சொன்னதை நிரூபிக்கவா? ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? வெளிய வாங்கயா. ஐயோ அம்மா, உள்ள போய் பேசலாமா? உனக்கு என்ன சம்மதமா பேச போறோம்? உள்ள போய் உறவாடுறதுக்கு நீ சும்மா இரு. அது இன்னும் ஏதாவது பேசும்பா, நாங்க பேசி சமாளிச்சுக்கிறோம். யோ பொம்பளை மாதிரி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? வெளிய வாங்கயா. நீங்க ஏதாவது எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா பேசாம இருங்க.
கயா, நீ கேக்குறியா இல்ல நான் கேக்கட்டுமா? நீ எங்க கேட்க போற? நானே கேக்குறேன். ஏ கயல், இவங்கள்ட்ட நகைய நான் கொண்டு போய் கொடுக்க சொன்னா? அம்மா, இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். இவங்கள்ட்ட நகையை கொண்டு போய் நானா கொடுக்க சொன்னேன்? சொல்லு அவங்கள்ட்ட. இப்ப நீ சொல்லல, போற வழியில தண்டவாளத்துல தலையை கொடுத்துருவேன். இது வெத்து பேச்சு இல்லடி, சொல்லுடி. இல்ல. யோ மானஸ்தா, இப்ப என்னையா சொல்ற? என்னம்மா கயல், அன்னைக்கு நாங்க எத்தனை தடவை கேட்டோம், அம்மாவுக்கு தெரியுமா அம்மாவுக்கு தெரியுமான்னு. வேணும்னா நேர்ல வந்து கேளுங்கன்னு சொன்னியம்மா. உன் பேச்சு நம்பினதுக்கு எங்களுக்கு தண்டனையாம இது? யோ, என் பொண்ணுதான் நேர்லயே கேளுன்னு சொல்லுச்சுல. நீ பெரிய யோக்கிய சிகாமணியா இருந்தா அத கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் இல்லன்னு சொல்லிருப்பேன். அப்புறம் கைக்கு கிடைச்சது வாய் கிடைக்காமல போயிருக்கும்ல. இதெல்லாம் ஒரு பழப்பாயா? ஏமா, கொஞ்சம் மரியாதையா பேசியம்மா. யாருக்கு யார் மரியாதை பத்தி சொல்லி தரது? உன்னோட அக்கா வாழ்க்கையை ஏமாத்தணுக்காக பெத்த என்ன ஏமாத்தி நகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கேன். உன்கிட்ட நான் மரியாதையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? உன்னை பெத்தப்ப வலிக்கலடி, இப்ப வலிக்குது, இப்ப வலிக்குது. எவனுங்களுக்காகவோ உருகிறியே. பெத்த என்ன நினைச்சு பாத்திருந்தீனா இப்படி எல்லாம் செய்வியா? அடி பாவி மகளே, ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த? ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சு? அத்தை, கையில போட்டு அப்படி அடிக்காதீங்க. அப்பா கேட்டா நகையை நீங்க தான் கொடுக்க சொன்னதா சொல்ல சொன்னது நான் தான். எனக்காக நீ போய் சொல்ல வேண்டாம். என்னால யாரும் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். ஏயா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு குடும்பத்தோட போய் பிச்சை எடுங்கய்யா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் தர. நகை என் கைக்கு வரல, யாரு எவனு கூட பார்க்க மாட்டேன். ஜெயில தள்ளிடுவேன். ஊரே பார்க்க சொல்றேன். இது சத்தியம். வாடி. என்னம்மா, என்னாச்சு? அப்பாக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. இது வேற பிரச்சனை. என்ன மாப்ள, என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் அத்தை. இளவரசி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கோ. அழாதம்மா. உனக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. என்னால முடியலம்மா. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்னம்மா? எங்கம்மா முடிஞ்சது? இப்ப கூட நான் தப்பு பண்ணலன்னு விடலம்மா. காசு கொடுத்து தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு தான் விட்டுருக்காங்க. அவங்க பார்வையில நான் என்ன குற்றவாளி தானே? இல்லம்மா, நீதான் எந்த தப்பும் பண்ணலையே. பண்ணல, ஆனா இனிமே பண்ணலாம்ல. காசு இருந்தா கொலை கூட பண்ணலாம். அது எந்த தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம்.
மன்னிப்புன்றது பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்க, அது தப்பு செய்யறவங்களுக்கு. ஆனா தப்பே செய்யாம மன்னிச்சு விடுறது இருக்கே, அது அதை விட பெரிய தண்டனமா. கூனி குறுகி போயிட்டு தெரியுமா? இதுல அப்ப வேற அவன் கால விழ போயிட்டாரு. அந்த அவமானம் வேற. எனக்கு எதுவுமே பிடிக்கலமா. நெஞ்சு நிமித்தி நான் தப்பு செய்யலன்னு என்னால நிரூபிக்க முடியல. கால விழுந்து காசு கொடுத்து என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. நாம நல்லவங்கிறத கூட விழா எடுத்து விளம்பரப்படுத்தினதாம இந்த ஊரே நம்பும். விடுமா, வா, மாப்பிள்ளை உனக்காக தான் காத்துட்டு இருக்காரு. வா. இந்தாங்க மாப்பிள்ளை, வீட்டுக்கு வந்த உடனே தரேன்னு சொன்னேனே. மாமா, இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கும்போது நீங்க வாங்கிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு சம்மதனா தான் இந்த பணத்தை நான் வாங்கிப்பேன். அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம்லாம் இல்லை, வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. மாமா, இந்த பணத்தை நீங்க சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இது என்னோட ஆபீஸ் பணமா போயிடுச்சு. இல்லாட்டி கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்க மாட்டேன். வாங்கிக்கோங்க. சரி, கொடுங்க மாமா. இளவரசி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. நல்லவங்களை தான் ஆண்டவன் சோதிப்பான், அப்படி நினைச்சுக்கோ. என்ன? அப்ப நான் கிளம்புறேன் இளவரசி. சந்தோஷமா சரின்னு சொல்ல. தோத்துட்டமே இருந்தாலும் கவலைப்படுறேன். உன்னை நான் தோக்க விடுவேனா? அந்த மாதிரி நான் என்ன பண்றேன் பார். அவன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மாப்பிள்ளை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இதோட போகட்டும். எல்லாத்தையும் மறந்துடுவோம். மாமா, அவன் தப்பு பண்ணிருக்கான் மாமா. மாப்பிள்ளை, அவ சுபாவம் அப்படி, நம்ம சுபாவம் அப்படி இல்லையே. நமக்கு கல்யாண வேலை இருக்கு, அதை கவனிப்போமே. சரி மாமா, நீங்க சொன்னா நான் தட்ட மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன் மாமா. வராது. வரேன் இளவரசி. எதுனா எனக்கு ஃபோன் பண்ணு. ஏங்க, இப்ப திடீர்னு 10,000 ரூபாய் செலவு. மேற்கொண்டு செலவுக்கு பணத்துக்கு என்னங்க பண்ண போறீங்க? என்ன புரியாம பேசுற? இது மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில பணம் இருந்ததேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டா இன்ஜினியரை கேட்டு பார்க்கலாம். அப்பா, எங்க ஓனர் கிட்ட கேட்ட அந்த பணத்தை அவர் தந்துருவாருப்பா. இளவரசி, நீ இதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. நீ கல்யாணம் பண்ணணும், நீ சந்தோஷமா இருக்கணும். போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போமா, போ. இது பாரு இந்திரா, இளவரசிக்கு கவலை தர முடியாத எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. தம்பி, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு. வாடா ரமேஷ், எப்படா வந்த? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. பிசினஸ் விஷயமா பேசணும், உடனே கிளம்பி வான்னு சொன்ன. நான் வராம இருக்க முடியுமா? இந்தாப்பா. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இத்தனை காலமா இழுத்தடிச்சவனே கூப்பிட்டது சாதாரண விஷயமா? ஆமாண்டா, எல்லாத்துக்கும் நேரங்காலம் வர வேண்டாமா? நீயும் ராமராஜன் பணம் பாட்டீங்க. எப்ப வேணா நினைச்சாலும் பிசினஸ் பணம் ரெடி பண்ணிடுவீங்க. நான் பணம் ரெடி பண்ணாம பிசினஸ் பத்தி யோசிக்க முடியுமா? அப்ப பணம் ரெடிங்கிற? ரெடியான மாதிரி தான். அம்மா, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. போங்கப்பா. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, அவன் எந்த பத்திரத்தை கேக்குறான்டி? சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல வாங்கி போட்டுக்கோமே, 100 ஏக்கர் நிலம். அந்த பத்திரத்தை கேக்குறான். இருக்கிறதே ஒரு துண்டு நிலம். என்னடி பிசினஸ்ங்கறான், பத்திரத்தை கேக்குறான்? அப்ப இதுவும் இத்தனை வருஷமா உங்களால ஏதாவது சேர்க்க முடிஞ்சதா? இல்ல அவன் சேர்த்தவன் ஏதாவது செஞ்சுட்டு போறான். அவன் எங்க அண்ணன் மாதிரி ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு சம்பாதிக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரியும். அதுவும் சரிதான். இருக்கிறது ஒரு குட்டியாடு மட்டும்தான். அதையும் தூக்கி எதுலயாவது போட்டு அது செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் பிரியாணி தான் மிஞ்சம். இத வரேன்ப்பா. பத்திரம் என்னாச்சு? எடுத்துட்டு வரேன்டா. இந்தா பாரு.
நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த லேண்டோட வேல்யூ இன்னும் 1 வருஷத்துல டபுள் மடங்கு ஆயிடும். நீ லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரொம்ப புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். ஆமாடா, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். அதே சமயம் கொஞ்சம் கடனும் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப கடனையும் திருப்பி கொடுக்கணும். அதே சமயத்தில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்கிட்ட இருக்க அமௌண்ட் டபுள் மடங்கு ஆகணும். அதனால தான் இப்போ லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீயும் ராமராஜன் போடுற அளவுக்கு பணம் என்கிட்டயும் ரெடி ஆயிடும். ஆமாமா, இடம் பார்க்கணும், எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்து வரவழைக்கணும். கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் இழுத்துடும். இனிமே என்னால டிலே ஆகாது, தைரியமா இறங்கு. உடனே எல்லா ஏற்பாடும் ஆரம்பிச்சிடுறேன். நான் கிளம்பட்டுமா? என்னடா உடனே கிளம்புறேங்கிற? இல்லடா, நிறைய வேலை இருக்கு. ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். கிளம்புறேன். சரிடா, வரேன்பா. வரமா. இந்தாங்கம்மா, இது கொண்டு போய் உள்ள வைங்க. தம்பி, நிஜமாவே நீ அந்த நிலத்தை விற்க போறியா? அப்படி என்னப்பா அவசியம் வந்துச்சு? அப்பா, கீழே கரையில் பாய் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம இடத்த பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்குனா நம்ம இடத்த தான் வாங்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு துபாய் போய் பணம் அனுப்புனார்னா அந்த பணத்துல இங்க இருக்கிற ஒரு ஒய்ஃப் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். நல்ல பார்ட்டியாப்பா? யாருக்கு தெரியும்? ஆனா இதுதான் என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட நான் சொல்ல போற கதை. சார் 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 மாமா, ஏமா உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? வாய மூடு, உன் வேலை பாரு. ஏய், திருட சொன்னது இவன் தானே? இல்ல, ரோடுல கூட பார்க்காம எப்படி குடிச்சிட்டு வரானுங்கன்னு. கை போடுறா.